கட்டது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்னைக்கு ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா, 4 நாள் முன்னாடி YouTubeல உங்க வீடியோ ஒண்ணு பார்த்துருந்தேன். அதாவது டிவி பாக்ஸ் உள்ள ஒரு எலி ஒண்ணு செத்து போயிருந்தது. அத எடுத்தீங்க. அந்த ஆஃபீஸ் ஃபுல்லா ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இதே ப்ராப்ளம் எங்க வீட்லயும் இருக்கு. அதாவது எங்க வீட்டு லிஃப்ட்ல வந்து லிஃப்ட் உள்ள கீழ மேல போம்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமா ஸ்மெல்லா இருக்கு. லிஃப்ட்காரன் ஃபோன் பண்ணேன் 2 நாளா வரல. நீங்க வந்து கொஞ்சம் பார்த்து தர முடியுமான்னு கேட்டிருந்தாரு. சரின்ட்டு நானும் அந்த பில்டிங் போயிருந்தேன். அந்த பில்டிங்கில இருக்கிற அந்த லிஃப்ட்டோட மெயின் ஆஃப் பண்ணிட்டு, கீய போட்டு டோர் ஓப்பன் பண்ணி ஃபுல்லா செக் பண்ணியிருந்தேன். செக் பண்ணல பார்த்தீங்கன்னா, கடைசியா வந்து அந்த காருக்கு மேல் சைடு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேன் வர இடத்துல எலி ஒண்ணு செத்து போயிருந்தது. அத எடுத்து தூக்கி போட்டோம். அடுத்து அந்த கஸ்டமர் கேட்டது பார்த்தீங்கன்னா, எல்லா ஃப்ளோர்லயும் டோர் எல்லாமே குளோஸ்ல தானே இருக்கு. எப்படி அங்க எலி வரும்னு கேட்டிருந்தாரு. எல்லா பில்டிங்லயும் இந்த மாரி ப்ராப்ளம் வரும்னு சொல்ல முடியாது. ஒரு சில பில்டிங்ல இந்த மாரி ப்ராப்ளம் வருது. இது எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டோட மொட்டை மாடி சாவி வாங்கிட்டு நான் மொட்டை மாடிக்கு போயிருந்தேன். அந்த லிஃப்ட்ல போட்டிருக்க ரூமோட கதவு பார்த்தீங்கன்னா, இரும்புல கேட் போட்டிருக்காங்க. மேல் சைடு ஃபுல்லாமே அப்படியே ஜாலி ஜாலியா இருக்கு. ஃபுல் ஓப்பனு. இந்த மாரி ஓப்பன்ல வைக்கும்போது வெளியிலேருந்து எலி வந்ததுன்னா, அது ஒயர்ந்தா கூட புடிச்சு எலியெல்லாம் உள்ள வந்துரும். அது உள்ள போயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா, அதாவது லிஃப்ட் ரோப்பு கீழ மேல அந்த லிஃப்ட் போறதுக்கு பார்த்தீங்கன்னா, ரோப் இருக்கும். இரும்பு ரோப்பு. எல்லா லிஃப்ட் ரூம்லயும் பார்த்தீங்கன்னா வந்து, அந்த ரோப்பு போற இடத்துல பார்த்தீங்கன்னா, ரவுண்டா ஹோல்ஸ் போட்டிருப்பாங்க. 2 ஹோல்ஸ் இருக்கும். நைட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா, இருட்டா இருக்கும். லிஃப்ட் அதிகமா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சைலன்ட்டா இருக்க டைம்ல பார்த்தீங்கன்னா, எலியெல்லாம் அந்த ரோப்பு புடிச்சு கீழ இறங்கும். அந்த இரும்பு ரோப் வழியா கீழ இறங்கி, நம்ம லிஃப்ட் இருக்கிற அந்த கார் சைடு மேலலாம் வந்து இந்த மாரி வந்துரும். ஒயர்லாம் கடிக்கவும் சான்ஸ் இருக்கு. இது ஏதோ ஸ்மெல் வருது சொன்னாங்க. இந்த எலிய எடுத்து வெளில போட்டோம். இதே லிஃப்ட்டுக்குள்ள அந்த ஒயர் கியர் எதுவும் கடிச்சிச்சுன்னா பார்த்தீங்கன்னா, பெரிய செலவு வரும். அப்புறம் அந்த லிஃப்ட் ரூமுக்கு மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா, லிஃப்ட்டோட மெயின் சுவிட்ச்லயே பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கடிச்சிருக்கு. அத வீடியோல வச்சிருக்கேன் பாருங்க. அதுக்கப்புறம் ஒயர்லாம் கொஞ்சம் கடிச்சிருந்தது. அந்த கஸ்டமர்ட்டயும் சொல்லிட்டேன். இந்த லிஃப்ட் ரூம் இருக்க அந்த கதவு கேட் வந்து ஃபுல் ஓப்பனா வச்சிருக்கீங்க. அத வந்து ஹோல்ஸ் இல்லாம க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்படின்னு அந்த கஸ்டமர்ட்ட சொல்லியிருந்தேன். உங்க வீட்லயும் லிஃப்ட் ரூம்ல பார்த்தீங்கன்னா, மொட்டை மாடியில அந்த வச்சிருக்க கதவு வந்து ஃபுல்லா கேப் இருக்க மாரி இருந்ததுன்னா, ஃபுல்லா அடைச்சிடுங்க. இல்லன்னா இந்த மாரி ப்ராப்ளம்லாம் உங்க வீட்லயும் நடக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மெயின் சுவிட்சுக்கு உள்ள அந்த ஹோல்ஸ்லாம் வந்து எங்க நம்ம ஒயர் உள்ள எடுக்க போறோமோ, அங்க மட்டும் நாக் அவுட் தட்டி அந்த ஹோல்ஸ் வைங்க. மெயின் சுவிட்ச் மாட்டும்போது எல்லா நாக் அவுட்டும் தட்டி இந்த ஹோல்ஸ் ஓப்பனா வச்சாலும், அது உள்ளயும் எலி போய் உட்காந்து ஒயர்லாம் கடிக்க சான்ஸ் இருக்கு. எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள தெரிஞ்சுக்கணும்னு நினச்சீங்கன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நெறைய விஷயங்கள நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.